உருவாகிறது. வாயுவின் கதாகதத்தால் சலனத்தால் கர்ப்பத்தால் அக்னி உருவாகிறது. அக்னியின் கதாகதத்தால் சலனத்தால் கர்ப்பத்தால் நீர் உருவாகிறது. நீரின் கதாகதத்தால் சலனத்தால் கர்ப்பத்தால் நிலம் உருவாகிறது என்று சாஸ்திரம் நவில்கிறது, சொல்கிறது, செப்புகிறது. இதில் விண்ணையும் மண்ணையும் விட்டு காற்று, நெருப்பு, நீர் இம்மூன்றிலே குறைந்தாலும் மிகுந்தாலும் நோய் வரும்னு திருவள்ளுவர் சொல்றார். திருமூலர் என்ன சொல்றாரு தெரியுமோ? அவர் யாரும் கேட்கிறீங்களா? நெருப்ப வன்னி கடவுள்னு சொன்ன மகா நம்ம ஐயா தாத்தாக்கள் அவர் ஒருத்தர். அவர் சொல்றார், வளியினை வாங்கி. வளினா என்ன? காற்று. பார்த்தோம் இல்லையா? வளிமண்டலம், காற்று மண்டலம் சொல்றார். வளியினை வாங்கி வயத்தில் அடக்கில். உள்ள வாங்கி நிறுத்தினோம்னா அது கும்பித்தோம் என்றால், வளியினை வாங்கி வயத்தில் அடக்கில் பளிங்கொத்து காயம் பழுக்கினும் பிஞ்சா. காத்த வாங்கி உள்ள நிறுத்தினோம்னா வயசு என்ன ஆனாலும் உள்ளுறுப்பெல்லாம் இளவட்டமா இருக்குமாமா, பிஞ்சுமா இருக்குமாமா. அவர் சொல்றார், வளியினை வாங்கி வயத்தில் அடக்கி பளிங்குத்து காயம் பழுக்கினும் பிஞ்சாம். அடுத்த லைன் சொல்றார், கூறிய நாதன் குருவருள் பெற்றாள். அவங்ககிட்ட தான் கத்துக்கணுங்கிறார். இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. யாரு பிராண ஜெயம் பெற்றவர்கள்? தியானத்துல மூத்தவங்க நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க, மகான்கள். ஆனா பிராண ஜெயம் பெற்று விட்டார்களா என்றால் சொல்ல முடியாது. அவர்கள் தான் மூச்சு பயிற்சி கற்றுக்கொள்ள வேண்டும். இங்க மூச்சு பயிற்சி இந்த வளியினை வாங்கி வயத்தில் எப்படி அடக்கிறதுங்கிறத திருமூலர் சொல்றார். எப்படி சொல்றார்? ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தார். இடது பக்கத்துல உள்ளி இருக்கிறதுக்கு பேரு பூரகம். எத்தனை கவுண்ட் இருக்கணும்? ஈரட்டு வாமத்தால். ஆறுதல் கும்பகம் 64 16 இழுத்தா 64 நிறுத்தணும். அதாவது ஒரு பங்கு இழுத்தா 4 பங்கு நிறுத்தணும். ஊறுதல் 32 ரேச்சகம், 2 பங்கு வெளியில விடணும். மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமாமே, மாத்தி செஞ்சேனா வஞ்சிக்கப்படுவாய்னு ஒரு எச்சரிக்கை விட்டுருக்கிறார். ஆக அந்த வலியினை வாங்கி வயத்தில் அடக்கிறது எப்படிங்கிறது அந்த செய்யுள்ல சொல்லியிருக்கிறார். புரியுதா? அடுத்த 2வது செய்யுள்ல சொல்றார், எங்கே இருக்கினும் பூரி இடத்திலே. எங்கே இருக்கினும் பூரி இடத்திலே, அங்கே அது செய்ய ஆக்கைக்கு அழிவில்லை. இடது பக்கம்தான் பூரகம் செய்யணும், வலது பக்கம் இழுக்க கூடாது. இடது பக்கம்தான் பூரகம் உள்ள இழுக்கணும். அப்படி செஞ்சுக்கிட்டேனா உடம்புக்கு அழிவில்லை. மாறாக சொன்னார் இல்லையா, மாறுதல் ஒன்றின் வஞ்சகமாமே, மாறாக வலது பக்கம் நீ உள்ளிழிப்பேயானால் வஞ்சிக்கப்படுவாய். உடம்புக்கு அழிவு ஏற்படும். முதல்ல ஜீரணம் கெடும், நாபி அப்செட் ஆகும், டிஸ்டர்ப் ஆகும். நான் சொல்ல, திருமூலர் சொல்றார். அப்ப நான் யோகா மாஸ்டர் கிட்ட படிச்சேன். அவரு இந்த பக்கம் இழுத்து அந்த நிறுத்தி அந்த பக்கம் விடணும், அந்த பக்கம் இழுத்து நிறுத்தி அந்த பக்கம் விடணும். அந்த இலவத்தால நானும் முதல்ல செஞ்சுக்கிட்டு இருந்தேன். 20 நிமிஷம் பண்ணாலே என் வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் ஆராய்ச்சி ஆரம்பிச்சோம், தேடணும். சொல்லியிருக்காரு இல்லையா, தட்டுங்கள் திறக்கப்படும். எங்க தட்டணும்? இங்க தட்டணும், அது திறக்கணும். கேளுங்கள் தேடுங்கள் கிடைக்கும் என்றார். தேடுன கிடைச்சிருக்கு. உங்களுக்கு வேணா கத்துக்கங்க, இப்ப சொல்லித்தாரேன், கத்துக்கிறீங்களா? ஆக நீங்க கத்துக்கிறதுக்கு தயாராயிருந்தா இந்த யோகா மாஸ்டர்ஸ் மொத்தம் யோகாவில் எத்தனை கும்பகம் இருக்குன்னா 4 கும்பகம் எல்லாரும் சொல்லிடுறாங்க. ஆனா யாராவது 4 கும்பகம் என்னன்னு கேட்டா சொல்லி கொடுக்குறாங்களா? மாத்தி சொல்லிடுறாங்க. அந்த கும்பகம், பாக்கிய கும்பகம், கேவல் கும்பகம்.
ஏய் ஒரு கும்பகம் விடுபட்டு போச்சே. இப்படி சொல்லி பாருங்க. சந்திர கும்பகம், சூரிய கும்பகம், அக்னி கும்பகம், கேவல் கும்பகம். இவங்க என்ன சொல்றாங்க? அந்தர் கும்பகம், பாகிய கும்பகம். பாகிய கும்பகம்னா வெளியில விட்டு நிறுத்துறது, அந்தர் கும்பகம்னா உள்ள இழுத்து நிறுத்துறது. அப்புறம் கேவல் கும்பகத்துக்கு டைரக்டா போயிடுவாங்க. கேவல் கும்பகம் அது தானா வரணுமாமா. தானா வர்றதுக்கு பேரு நிஷ்டை. கேவல் கும்பகம் தானா வர்றது. கும்பகம்னாலே நாம நிறுத்தி வைக்கிறது பேர் தான் கும்பகம். தானா வந்தா அதுக்கு பேர் நிஷ்டைன்னு பேர். ஆக அக்னி கும்பகம் என்பது விடுபட்டு போய்விட்டது. அது உள் சுவாசத்தை எழுத்து நிறுத்தி எப்படி நிறுத்துவது என்பதுதான் அக்னி கும்பகம். திருமூலர் அதையும் சொல்றார். நாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு இப்ப 2 கும்பகம் சொல்லித்தாரேன். 3வது கும்பகம் அப்புறம் அடுத்த வெளியீட்டுல அதுக்குள்ள கண்டுபிடிச்சிருவோம். எங்க போயிடும். இப்ப 2 கும்பகம் சொல்லித்தாரேன். உங்க ஆரோக்கியத்துக்கு இது போதுமானது. என்னன்னு பார்க்கலாமா? சந்திர கும்பகம் எப்படி செய்வது? ஏறுதல் பூரகம் 8 வாமத்தால், ஆறுதல் கும்பகம் 64, ஊறுதல் 32 ரேச்சகம், மாறுதல் 1 எண்கண் வஞ்சகமாமே. ஒண்ணும் இல்லைங்க. இடது பக்கம் இழுத்து நிறுத்தணும். இடது பக்கமோ அல்லது வலது பக்கமோ விடணும். ஆக 4 கும்பகத்துல 2 கும்பகம் நாம உங்களுக்கு இப்ப கத்து கொடுக்கிறோம். அதுல சந்திர கும்பகம் என்பது இடதுல இழுத்து நிறுத்தி இடதுலயோ வலதுலயோ விடுறதுக்கு பேரு சந்திர கும்பகம். சூரிய கும்பகம் என்பது இடதுல இழுத்து வலதுல விட்டு நிறுத்துறதுக்கு பேரு சூரிய கும்பகம். புரிஞ்சுதா? இந்த இழுக்கிறது பூரகம், விடுறது ரேச்சகம், நிறுத்துறதுக்கு பேர் கும்பகம். இழுத்து நிறுத்தினா சந்திர கும்பகம். எதுலையாவது ஒண்ணு விட்டுக்கிட வேண்டியது. அது எந்தெந்த கிழமையில எப்படி விடணுங்கிறத அப்புறம் சொல்லித்தாங்க. ஆக சூரிய கும்பகம் என்பது இழுக்கணும், விடணும், நிறுத்தக்கூடாது. விடணும், வலது பக்கம் தான் விடணும், அதுக்கப்புறம் நிறுத்தணும். இதுக்கு பேரு சூரிய கும்பகம் அல்லது சூன்ய கும்பகம். சூரிய கலையில கும்பகம் பண்றதுன்னு பேர். இதுக்கு இப்படித்தான் சூரிய கலையை இயக்க வேண்டும். அதை விடுத்து வலது பக்கம் நீங்க பூரகம் செய்வீர்களே ஆனால் ஜீரணம் கெடும். சாப்பிட்டா வயிறு உப்புசமாயிடும். என்ன யோகா மாஸ்டர்லாம் யோசனை பண்ணுங்க. நீங்கெல்லாம் 5 நிமிஷம் 7 நிமிஷம் 10 நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்றதுனால தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. 20 நிமிஷம் 30 நிமிஷம் பண்ணீங்கன்னா உங்க வயிறு அடிபடும். நான் செஞ்சு பார்த்துட்டு தான் அதுல இருந்து விடுபட்டிருக்கேன். திருமூலர் சொன்ன திருமந்திரத்துல பாத்தீங்கன்னா இந்த குறிப்புகள் காணப்படுகிறது. எப்படி? சூரிய கும்பகத்தை பத்தி என்ன சொல்றாரு தெரியுமா? வாமத்தில் 8 மாத்திரை பூரித்தே, ஏமுற்ற 32 ரேச்சித்து காமுற்ற பிங்களை கண்ணாக, இவ்விரண்டு ஓமத்தால் 8 கும்பிக்க உண்மையே அப்படின்னு சொல்றார். என்ன அர்த்தம்? வாமத்தில் இடது பக்கத்துல 8 மாத்திரை பூரித்து, ஏமுற்ற 32 ரேச்சித்து காமுற்ற பிங்களை கண்ணாக, இந்த பக்கமாக விட்டு வலது பக்கமாக விட்டுட்டு 4 பங்கு 8 கும்பிக்க உண்மையே. இவ்விரண்டு ஓமத்தால், இது 2 வேள்வியாமா, ஹோமமாமா. எது? பூரகமும் ரேச்சகமும் வேள்வி என்றால் கும்பகம் என்பது அதில் விடக்கூடிய அது. புரியுதா? இதுக்கு பேரு சூரிய கும்பகம் அல்லது சூன்ய கும்பகம். சந்திர கும்பகத்தை முதல்ல செய்யணும், சூரிய கும்பகத்தை 2வது செய்யணும். இழுப்பது 1 பங்கு என்றால்
நிறுத்துவது 4 பங்கு, விடுவது 2 பங்கு விடணும். இழுக்கிறது 1 பங்கு, விடுறது 2 பங்கு, நிறுத்துறது 4 பங்கு. ஆக 4 பங்கு என்பது நிறுத்துவது, 1 பங்கு என்பது உள்ளிழுப்பது, அதாவது பூரகம், 2 பங்கு என்பது ரேச்சகம். சில பேர் கும்பகமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. பிராணாயாமம்னா என்ன தெரியுமா? என்ன? பிராணனை கட்டுப்படுத்துதல் அல்லது யாமம் செய்தல், நிறுத்துதல்னு பேர். இந்த நிறுத்துறதுக்கு பேர் தான் கும்பகம்னு பேர். கும்பகமே செய்யக்கூடாதுன்னா அதுக்கு பேர் பிராணாயாமம் இல்லை. ஒரு நண்பர் சொன்னார், நாங்க பதஞ்சலி யோகா சூத்திரத்துல யோக பீடத்துல இருந்து படிச்சிருக்கிறோம். பதஞ்சலி ஒரு யோகா சென்டர் போல் இருக்கு. அவங்க 2 பக்கம் தானே எழுக்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு. இங்க பாரியா, பேரு அவங்க அதை வச்சிருக்கிறாங்க. அதுக்காக பதஞ்சலி யோக சூத்திரத்துல பிராணாயாமம் இருக்குன்னு நினைக்க கூடாது. பதஞ்சலி யோக சூத்திரத்திலே பிராணனை பற்றி பேசப்படுகிறது, மனதை பற்றி பேசப்படுகிறது, பிராணாயாமத்தை பற்றி பேசவில்லை. திருமந்திரத்துல தான் பிராணாயாமத்தை பத்தி பேசப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னேன். பதஞ்சலி யோக சூத்திரத்துல எங்கேயுமே பிராணாயாமத்தை பத்தி பேசல, பிராணனை பத்தி பேசியிருக்கிறாங்க. பிராணன் என்பது வேறு, பிராணாயாமம் என்பது வேறு. பிராணன் என்பது உள்ளிருப்பது, பிராணாயாமம் என்பது நாம் அதை எப்படி கையாளுவது என்பது. பிராணனை பத்தி எங்க பேசப்பட்டிருக்கே ஒழிய பிராணாயாமத்தை பத்தி எங்க பேசவில்லை. அதனால அவங்க கத்துக் கொடுத்துட்டாங்கன்னா அது பதஞ்சலி யோக சூத்திரத்திலிருந்து கத்துக் கொடுத்திருப்பாங்க நீ சொல்லப்படாது. அப்படி சொன்னா உங்களுடைய அறியாமை. சரி பண்ணிக்கிட்டோம், அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அவங்க சரி பண்ணிக்கிறட்டும். டவுட் இருந்தா கேட்கட்டும், நாம சொல்லிக் கொடுப்போம். இல்லை இந்த டிவிடியில பார்த்து புரிஞ்சுக்கட்டும், நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆக இடதுல இழுத்து 4 பங்கு நிறுத்தணும், ஏதாவது ஒரு பக்கம் விடணும். அப்படி விட்டோம்னா சந்திர கும்பகம். இதுக்கு பேரு பிராணாயாமம்னு பேர். இது சந்திர கும்பகம். ஏன்னா இடது நாடியில தான் பிராணன் இருக்கிறது, வலது நாடியில சூரிய கிளையில அபானம் தான் கூடியிருக்கிறது. பிராணன் வலது நாடியில இல்ல. என்ன? ஓ, அப்ப வலது நாடியில ஓடும் போது பிராணன் தானே ஓடுது, இந்த பக்கம் தான் இயங்குது, அதான் சொல்ல வரீங்க? தெரியும் எனக்கு, நீங்க அதான் யோசிப்பீங்க, எனக்கு தெரியும். பிராணன் 2 மணி நேரம் 5 நாளிகை அடுத்த நாடிக்கு மாறிடும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 1.5 மணி நேரம் ஒரு நாடியில ஓடிச்சுன்னா 1/2 மணி நேரம் அடுத்த நாடியில வர்றதுக்கு முன்னாடி சுழுமுனையில இருந்துட்டு அடுத்த நாடிக்கு மாறும். எப்போ பிராணன் இடது நாடியில ஓடிக்கிட்டு இருக்கோ, நமது சுவாசம் இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கோ, அப்போ பிராணன் உயிர் சக்தி தன்னைத்தானே ரீசார்ஜ் செய்து கொண்டிருக்கிறது. எப்போ வலது நடுநாடியில ஓடிக்கிட்டு இருக்கோ, அப்போ அடுத்த நாடிக்கு பிராணன் சூரிய கலையில டிரான்ஸ்ஃபர் மாறப்போகுதுன்னு அர்த்தம். மாறிச்சுன்னா அங்க 1.5 மணி நேரம் ஓடும். இந்த சுழுமுனையில ஓடிட்டு இருக்க நேரத்துல எந்த காரியம் செஞ்சாலும் விளங்காது. மனம் சிந்திக்கும் திறனற்ற நிலையில் தியானத்துக்குரிய மகான்கள் அந்த நிலையை பயன்படுத்துவார்கள். மூச்சு பயிற்சி, யோகா அந்த மாதிரி நீங்க பயன்படுத்திக்கணும். அதுல ஒரு 1/2 மணி நேரம் அப்படி இருக்கும். இந்த நேரம் பார்த்து நீங்க யார் வேணாலும் இதை மாத்தி ஓட்ட முடியும். இடது பக்கம் கொண்டு வரலாம், இடது பக்கம் கொண்டு வரலாம், வலது பக்கம் கொண்டு வரலாம், வலது கொண்டு வர முடியும். புரியுதா? புரியல, புரியாது, சொல்லித்தாங்க. தச வாயுக்கள் பார்த்தோம் இல்லையா? பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன். இது 5ம் பஞ்ச பிராணன்னு பேர். மீதி இருக்கக்கூடிய கூர்மன், கிரிகரன், நாகன், தேவதத்தன், தனஞ்சயன், இவை 5ம் உபவாயுக்கள்னு பேரு. இதுல பிராணன் இருக்கிறது இடது நாடியில தான். வலது நாடியில அபானம் தான் இருக்கு. இடது நாடியில கூடிய பிராணன் தொப்புளுக்கு மேல நெஞ்சுக்குழி பக்கத்துல இருக்கு. போன டிவிடியில் தொப்புளுக்கு ஒரு வரைக்கும் மேலேன்னு சொல்லியிருப்பேன். மேல வரைக்கும் இருக்குங்கிறதா உண்மை. மார்பு பகுதி முழுக்க இருக்கு, தொப்புளுக்கு மேல வரைக்கும் இருக்கு. ஹெட் குவார்டர் நெஞ்சில இருக்கு. இந்த அபானங்கிறது ஒரு வரைக்கடை கீழே இருந்து எல்லாமே அபானம் இருக்கும்.
அவருடைய ஹெட் குவார்டர் வந்து குதவாய் பக்கத்துல. நீங்க வலது பக்கம் உள்ளே இழுத்தீங்கன்னா அந்த அபானன் மேலே ஏற ஆரம்பிக்கும். அப்படி இழுத்தீங்கன்னா கேடு. அபானனுக்கு இன்னொரு பேரு மூல பிராணன் பேரு. மூல பிராணன் அப்படின்னு பேரு. எல்லாமே பிராணன்ல இருந்து பிரிஞ்சதா? ஏன் சொல்லுவாங்க இல்லையா, இங்க விழிச்சா தலைவலி, இங்க விழிச்சா நெஞ்சு வலி, இங்க விழிச்சா குஞ்சு வலி, இங்க விழிச்சா மங்கால் வலி, இங்க விழிச்சா ஹார்ட் அட்டாக், இங்க பிளாக் ஆச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பேரலைஸ், ஸ்ட்ரோக்கு, இங்க விழிச்சா ஆர்த்ரைட்டிஸ் அப்படி சொல்றாங்க இல்லையா. அதுபோல பிராணன் இடது நாடியில இருந்து கொண்டு மற்ற வாயுக்களை ஒழுங்குபடுத்துகிறது, ரீசார்ஜ் பண்ணுகிறது. அதுக்காகத்தான் வலது நாடியில பிராணன் சஞ்சாரமாகிற நேரம் சஞ்சாரம் பண்ணும். நீங்க வலது பக்கம் எழுத்தீங்கன்னா பிராணன் என்ன பண்ணும், இடது நாடியில போயிடும், அபானன் மேல ஏற ஆரம்பிச்சிடும், ஜீரணம் கெடும். எச்சரிக்கை. வலது பக்கம் இழுக்கிறது குற்றம். நான் சொல்லல, திருமூலர் சொல்றார். எங்கே இருக்கினும் பூரி இடத்திலே அங்கே அது செய்ய ஆக்கைக்கு அழிவில்லை சொல்றார். ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பகம் 64 ஊறுதல் 32 ரேச்சகம் ஆறுதல் ஒன்றெண்கண் மஞ்சகமாமே 567வது செய்யுள் நினைக்கிறேன். திருமந்திரத்துல செய்யுள் நம்பர் 564 இருந்து 574 வரைக்கும் 574 வரைக்கும் பிராணாயாமம்ங்கிற பேர்ல திருமந்திரத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க. மூச்சு பயிற்சி பண்றது. அதுலதான் 4 கும்பகமும் சொல்லப்படுறது. நான் வேணா ஒரு குழு கொடுத்துறேன், நீங்க படிச்சுக்கோ. அக்னி கும்பகம். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. அடுத்த செய்யல அந்த ஏற்றி இறக்கி அக்னி கும்பகம் எப்படி பண்ண எழுதுறார். மேல் கீழ் நடுப்பக்கம் மிக்குற பூரித்து பாலாம் ரேசகத்தால் உட்பதிவித்து மாளாகி உந்தியில் கும்பிக்க ஆளாளம் உண்டான் அருள் பெறலாமே. இது அக்னி கும்பகம். கேவல கும்பகம் சொல்லியிருக்கு. இட்டத வீடு இலகாது ரேசித்து புட்டி படதச நாடியும் பூரித்து கொட்டி பிராணன் அபானன் கும்பித்து நட்டம் இருக்க நமனில்லை தானே. அது கேவல கும்பகம். முடிஞ்சா நாங்க ஆராய்ச்சி இருக்கோம், இப்ப சொல்லிக் கொடுக்க முடியாது. அது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, எனக்கு தேவையில்லை. தேவை இருந்து நீங்க தேடுங்க, தெரிஞ்சவங்க படிச்சுக்கோ. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது சந்திர கும்பகமும் சூரிய கும்பகம். மன ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா நீங்க அக்னி கும்பகம் பண்ணித்தான் ஆகணும். தேடிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் தேடுங்க, நானும் தேடுறேன். எனக்கு கிடைச்சா உங்களுக்கு தரேன், உங்களுக்கு கிடைச்சா என்ன சொல்லுங்க, 2 பேரும் கலந்துக்கிறோம். சரியா? ஓகே. ஆக சந்திர கும்பகம் சூரிய கும்பகம் இனிமேல் யோகா மாஸ்டருக்கு என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு இப்படி செய்து கொள்ளுங்கள். அந்த சந்திர பிராணாயாமம் பண்ணும்பொழுது சந்திர கும்பகம் பண்ணும் பொழுது எந்த நாடியில எந்தெந்த கிழமையில விடணும் அது ஒரு தடவை பார்த்துட்டுமா, சொல்லிட்டுமா? மூச்சு பயிற்சி எப்படி பண்ணணுங்கிற விஷயத்தை நீங்க அக்கம் பக்கத்துல கேட்டு தெரிஞ்சுங்க, யோகா மாஸ்டர் கேட்டு தெரிஞ்சுங்க. ஆனா இந்த விஷயத்தை கையாளுறாங்களான்னு பாத்துக்குங்க. தெரியலன்னு நம்மளை தேடி வந்துருங்க, நாங்க பாத்துக்கோம். நிறைய யோகா மாஸ்டருக்கு தெரியும். இப்படி சொல்லிட்டு இந்த குறிப்பு கொடுத்துற போதும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. கும்பகம் 4 பங்கு பண்ணி ஆகணுமா? அவசியம் இல்லை. 1 பங்கு இழுக்கிறது, 2 பங்கு விடுறது பழகிக்கோங்க. கும்பகம் 4 பங்கு கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணுங்க. முடியலையா கொஞ்சம் கொஞ்சமா இதை குறைச்சு அதை குறைச்சு அது எப்படி 1:4:2 அப்படி கண்டுபிடிக்கிறது, அது கொஞ்சம் பயிற்சி பண்ணுங்க. 4 பங்கு உடனே இழுத்தாங்க அவசியம் இல்லை. சந்திர கும்பகம் சரியா 1:4:2 வந்ததுக்கு அப்புறம் சூரிய கும்பகத்தை அப்ளை பண்ணுங்க. தயவு செஞ்சு இதுல பந்தன் எதையும் போட்டுறாதீங்க, நெக்லாக் மட்டும் பண்ணிக்கங்க போதுமான. நாங்க அந்த பந்தன் எல்லாம் போட்டு பார்த்துட்டு அது என்ன கேடு பண்ணதெல்லாம் தூக்கி எறிஞ்சாச்சு. கும்பகம் பண்ணுனா தான். கும்பகம்னா என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். கும்பகம் நீங்க மூச்சை இழுத்து நிறுத்தும் பொழுதுதான் அந்த காற்று ஜீரணிக்கப்படுகிறது. காற்றுனா என்ன தெரியுமா? தெரியாதுல்ல? தெரியாது. காத்துனா வெளியில இருந்தா காத்து, மூக்குக்குள்ள போனா மூச்சு, உள்ள போய் சுத்தப்படுத்திருச்சுன்னா பிராண சக்தி. அதுல எக்ஸஸ் ஸ்டோரேஜ் ஆகி பிராணனோட கலந்துக்கிடும்.
அது சுத்தமாகி மேல் நோக்கி பீனியல் கிளாண்ட் பக்கத்துல போச்சுன்னா அதுக்கு பேரு வாசி. வாசி மூக்குக்கு பக்கத்துல இருக்கு, அதோட ஸ்தானம் மையம். அது மேல ஏத்தணும். பீனியல் கிளாண்ட் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க மனோன்மணியம்னு. அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பியூரிஃபைடு எனர்ஜிக்கு பேரு தான் வாசி. அது அக்னி கும்பகத்துல தான் ஏத்த முடியும், சந்திர கும்பகத்திலையும் சூரிய கும்பகத்திலும் ஏத்த முடியாது. ஆக வெளியில இருக்கிற பேர் காற்று. இந்த காற்றுனா என்ன? காத்துனா உணவுன்னு அர்த்தம்ங்க. உணவுனா என்ன? சத்தும் சக்கையும் நிறைந்தது. சத்தும் சக்கையும் நிறைந்தது. அப்ப காற்றுனா என்ன? நமக்கு தேவையான சக்தியும் சக்தி இல்லாத நமக்கு தேவையில்லாத காற்றும் இருக்குன்னு அர்த்தம். இந்த கும்பகத்தின் பொழுது பூரகம் என்பது உள்ளே உட்கொள்வது, நிறுத்துவது என்பது ஜீரணிப்பது. இந்த ஜீரணத்தில தான் காத்துல நல்ல காத்து கெட்ட காத்து தெரியும். நமக்கு நல்ல காத்து எது? ஆங்கிலத்துல ஆக்சிஜன் சொல்றாங்க, சொல்லிட்டு போறாங்க. அத எப்படி பிரிக்கிறதுங்கிறது, அதை ஜீரணிக்கிறதுக்கு பேர் தான் லங்ஸ். ஜீரணிக்கிற வேலை லங்ஸ் செய்யுது. இதுதான் காற்று ஆகாரம்னு பேரு. இதுலதான் பலவே கோட்டையை விட்டுட்டு மூச்சை விட்டுட்டு போயிட்டு இருக்கான், நாபி அப்செட் ஆகி. திருமூலர் சொல்றார், வலது பக்கம் இழுக்காதப்பா. எவன் கேட்க மாட்டேன், கேட்காட்டா போறேன், நமக்கு என்ன சொல்லியாச்சு. சரி, ஆக அந்த நிறுத்தும் பொழுதுதான் காற்று ஜீரணிக்கப்படுகிறது. உள்ளே இழுத்த காற்று ஜீரணிக்கப்படுகிறது. ஜீரணம் என்ன? சத்தும் சக்கையும் பிரிதல். கும்பகத்துல தான் ஜீரணம் நடக்கும். சில பேர் கும்பகமே வேணாங்க, கும்பகம் இல்லாம செஞ்சா சுக பிராணாயாமம். ஆனா கொய்யாலே பிராணாயாமம்னாலே காத்தை நிறுத்தி வைக்கிறதுக்கு பேர். கும்பகம் பண்ணா தான் பிராணாயாமம், நிறுத்தி வச்சா தான், கட்டுப்படுத்தினா தான் பிராணாயாமம். இல்லைன்னா பிராணன் உள்ள வெறும் காத்தை எடுத்துட்டு பிராணாயாமம் சொன்னா என்னையா அர்த்தம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம் சொல்றான். நமக்கு தான் how many fingers are there in your both hands க்கு அர்த்தம் தெரியாது. ஒருத்தன் 10ங்கறான், ஒருத்தன் every hands having 5 fingers அப்படிங்கறான். ஏய் 8 ஃபிங்கர் தான் இருக்குன்னு புதுசா சொல்லி கொடுக்க வேண்டியது. என்னென்னமோ படிச்சிருக்கான். நுட்பமா சிந்திக்கிறதுக்கு, இந்த அகத்தாய்வு பண்றதுக்கு யாரும் தயாரா இல்லை. நம்ம சொன்னா நான் ஏதோ பண்றதாக நினைக்கிறாங்க. நான் சில பேருக்கு வழியக்க சொல்லி கொடுத்தேன். வழியக்க போனா தான் கிளவியும்பான்ல, அது மாதிரி தான் என் கதை ஆயிடுச்சு. இனிமேல் வழியக்க சொல்லி கொடுக்கறத விட்டுருவோம். நமக்கு எதுக்கு பொல்லாப்பு, விட்டுட்டேன். எக்கேடு கட்டும் போட்டு நமக்கு என்ன? வடலூர் வள்ளலார் சொல்லி கேட்கல, திருவள்ளுவர் சொல்லி கேட்கல, ரெக்கரா சொல்லியா கேட்க போறீங்க? கேட்டா நல்லது, கேட்காட்டா விடுங்க. அப்புறம் தேடுங்க ஆரோக்கியத்தை, புரிஞ்சுக்கோங்க. ஆக அந்த கும்பகத்துலதான் ஜீரணிக்கப்படுகிறது. காத்துல நிறைய சக்தி இருக்கு, தெரியும் இல்லையா? சுவாசிக்கிறது என்ன நடக்கு தெரியுமா? என்ன நடக்கு தெரியுமா? லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கியா? எப்படி வாயில சாப்பிடுறது வயிற்றுல உணவா இருந்து சத்தா மாறி உடம்புக்கு கிடைக்குதோ அது மாதிரி மூக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? அது நுரையீரல்ல தாயா போய் ஜீரணமாகுது. அது ஜீரணமாகி தாயா ஆக்சிஜன்கிற சத்தை உறிஞ்சி எடுத்துட்டு மீதி காத்த கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டுக்கிட்டு இருக்கு. மீதி காத்து வேண்டாத காத்தெல்லாம் வெளியே விட்டுக்கிட்டு இருக்கு. ஆமையா, இப்ப சொல்லுங்க, கும்பகம் பண்ணணுமா பண்ணணும்ல? பண்ணணும்ல, பண்ண சொல்றாருல திருமணர் ஐயா. பாருங்க, அழகா சொல்றாரு. எப்படி சொல்ற தெரியுமா? மேல் கீழ் நடுப்பக்கம் மிக்குற பூரித்து பாலாம் ரேசகத்தால் உட்பதிவித்து மாலாகி உந்தியில் கும்பிக்க ஆளாளம் உண்டான் அருள் பெறலாமே. ஆளாளம் உண்டான் இங்கதான் இருக்கான், எங்கேயும் இல்லை. ஒண்ணும் இல்லைங்க. ஜீவனுக்கு சிவனுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமோ? அசைஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா ஜீவனுங்க, அசையாம இருந்ததுன்னா சிவனுங்க. அவ்வளவுதானுங்க. அசையாம இருந்து நிலைநிறுத்தி பழகிட்டீங்க அப்படின்னா தாண்டவத்தை பார்க்கலாமுங்க, சொர்க்கவாசலை பார்க்கலாமுங்க. ஆமாங்க, சரியா? ஆளாளம் உண்டான அருள் பெறலாம்னா அப்ப கும்பிக்கணும்னு சொல்றாரு. உந்தியில் மாலாகி உந்தியில் கும்பிக்கேனாரு. கும்பகமே பண்ணக்கூடாதுன்னா எப்படி அப்புறம் இறை தரிசனம் எப்படி கிடைக்கும்? புரியுதா?
ஆக கும்பிக்கணும். செஞ்சு பாருங்க. சரியா? சரி. இந்த கும்பகத்தை பத்தி பேசும்பொழுது இந்த கும்பகத்துல என்ன நடக்குதுன்னு பேசிடலாம். உங்களுக்கு சொன்னா புரியும் நினைக்கிறேன். நீங்க தான் இவ்வளவு நேரம் உட்காந்து பொறுமையா பாக்குறீங்கல்ல, இதை கேளுங்க. இந்த மரம் இருக்குல்ல, மரம் 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 அது என்ன ஒண்ணு தெரியுமா? பகல்ல கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியில விடும். அதுக்கு தேவை கார்பன். அதனால கார்பனை எடுத்துட்டு கார்பனை எடுத்துச்சுன்னா ஆக்சிஜன் தானா வெளியே கிளம்பி போயிடும். புரியுதா? நம்ம உடம்புல ஏற்கனவே ஆக்சிஜன் பயன்பட்டு, நம்ம உடம்பே கார்பன் தாங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நம்ம உடம்பே கார்பன் தான். எதெல்லாம் திடப்பொருளா இருக்கோ அதுல கார்பன் இல்லாம இருக்கவே இருக்காது. நான் படிக்கல, சயின்டிஸ்ட் கிட்ட கேளுங்க, விஞ்ஞானிகள்கிட்ட கேளுங்க, படிச்சவங்கள்ட்ட கேளுங்க, தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா பயோகெமிஸ்ட்ரியா அப்படி ஒரு படிப்பு இருக்கா? பயோகெமிஸ்ட்ரியா பயாலஜி என்னமோ சொல்றாங்க, அவங்க கிட்ட கேளுங்க. உடம்பே கார்பன் தான். கார்பன் இருந்தா தான் உறுதித்தன்மை நிலைப்படுத்தப்படும். மரம் எப்படி ஸ்ட்ராங்கா நிக்குது? எங்க கார்பனை உறிஞ்சி உறிஞ்சி எடுத்துதான் ஸ்ட்ராங்கா நிக்குது. புரியுதா? நம்ம உடம்புக்குள்ள ஆக்சிஜன் செயல்பட்டுருச்சு அப்படின்னா கார்பன் பிரிஞ்சு 2 ஆக்சிஜனை கவிக்கிறோம். 2 ஆக்சிஜனை ஒரு கார்பனுடைய மூலக்கூறு, ஒரு கார்பனுடைய மூலக்கூறு இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜனை பிடிச்சி இழுத்துக்கிறோம், இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜனை பிடிச்சி இழுத்துக்கிறோம். இப்படி இழுத்துக்கிட்டா 2 ஆக்சிஜன் செயல்பட முடியாது. இதுக்கு பேர் கார்பன் டை ஆக்சைடு, இதுக்கு பேரு மழைக்காற்று. கும்பகம் செய்யும் பொழுது இந்த கார்பன் பிரிக்கப்படுகிறது, ஆக்சிஜன் உள்ளே நிலைநிறுத்தப்படுகிறது. இப்ப மூச்சை இழுக்கும் போது நமக்கு ஒரு ஆக்சிஜன் கிடைக்குது. இது நம்ம ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பயிற்சி பண்றோம். மீதி நேரத்துல உடம்பு தானா அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிற மிஷினை கொஞ்சம் நல்லா என்ன சொல்றது, ஓவர் ரைட் பண்றோம். 1 மணி நேரம் 1 மணி நேரம் தினசரி. அப்படி பண்ணும் பொழுதுதான் ஆக்சிஜன் கெப்பாசிட்டி அதிகமாகும். ஆக்சிஜன் கெப்பாசிட்டி அதிகமாகும் பொழுது எந்தெந்த செல்லுகளுக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு இருக்கோ, பயன்படுத்தப்பட்ட காற்று இருக்கோ, அந்த செல்லுகள் எல்லாம் பழுதடைஞ்சுக்கிட்டே வரும். நீங்க இந்த பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அங்க உள்ள கார்பன் நீக்கப்பட்டு, அமுத்தப்பட்டு, வெளியேற்றப்பட்டு, கும்பிக்கும் பொழுது வெளியேற்றப்பட்டு ஆக்சிஜன் பிரிக்கப்படும். இப்ப ஆக்சிஜன் அதிகமாகுமா அதிகமாகாதா? ஏற்கனவே நம்ம மூக்கு 24 மணி நேரம் சுவாசிக்கிட்டு இருக்கு, அது அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. உள்ள போன ஆக்சிஜனை செல் பயன்படுத்திட்டு கார்பனை சேர்த்துருச்சுன்னா 2 ஆக்சிஜன் பயன்படாம போயிடும். நியாயமா அதை உடம்பு வெளியேற்றிடும். ஆனா இந்த பயிற்சி பண்ணீங்கன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றாம கார்பனை மட்டும் வெளியேற்றிட்டு ஆக்சிஜனை உள்ள தக்க வச்சுக்கணும். இதைத்தான் திருமூலர் சொல்றார், வலியினை வாங்கி பயத்தில் அடக்கில் அதாவது கும்பித்தாள் பளிங்கொத்து காயம் பழுக்கினும் பிஞ்சா. தெளிய குருவின் திருவருள் பெற்றால் வலியினும் வேட்டு அழியனுமாமே அப்படின்னு ஒரு செய்யல சொல்றார். பிரணாயாமங்கிற ஹெட்டிங்ல இருக்கு. செய்யுள் 564 இருந்து 577 வரைக்கும் இருக்கு. முன்னப்புல இருக்கும், பாத்துக்கோங்க. திருமந்திரத்துல இருக்கு. திருமந்திரம்லாம் நம்ம ஐயா தாத்தாங்க தான். அந்த புக்கெல்லாம் படிக்கிறதே இல்லை. படிப்போம், நல்லா இருப்பீங்க. நான் படிச்சேன், நல்லா இருக்கேன். நீங்களும் படிங்க, நல்லா இருப்பீங்க. சரியா? ஆக அக்கினி கும்பம் அப்படி சொல்லிக்கிறாரு. ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த 2 கும்பகம் நீங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டு, இப்போ அதே மாதிரி சூரிய கும்பகம் இருக்கு. சந்திர கும்பம் செஞ்சுட்டு தான் சூரிய கும்பம் பண்ணணும். சூரிய கும்பகம் பண்ணும் பொழுது இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் தான் விடணும். விட்டுட்டு 4 பங்கு நிறுத்தணும். விட்டுட்டு 4 பங்கு உடனே நிறுத்த முடியுமா? கஷ்டம். அப்படி நிறுத்த முடியாட்டா குற்றம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கலாம். ஆனா இழுக்கிறது விடுறது 2 பங்கு, 1 பங்கு இழுத்து 2 பங்கு விடுறதுக்கு பழக்கப்படுத்துங்க. பக்கத்துல இருக்கிற யோகா மாஸ்டர் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஆனா இந்த கான்செப்ட் மறந்து யாராவது வலது பக்கம் இழுக்க சொல்லி கொடுத்தா இதுல தப்பு இருக்குன்னு சொல்லிவிடுங்க. அவரை தேட சொல்லுங்க. நம்ம கேசட் அவருக்கு ஒரு காப்பி கொடுக்கணும். சரியா? அவர் தெரிஞ்சுக்கிட்டோம். அவருக்கு 4 ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, நல்லா சொல்லி கொடுக்கட்டும். சில பேர் யோகா மாஸ்டர் பாருங்க இதெல்லாம் தப்பு வருதுன்னு சொல்லிட்டு வெறும் ஆசனம் மட்டுமே சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. மூச்சு பயிற்சியை சொல்லி கொடுக்கறது இல்லை. நான் பல ஸ்கூல்ல பாக்குறேன். என்னை ஸ்கூலுக்கு யோகா டீச்சரா வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அதெல்லாம் நமக்கு சௌரியப்படாது. அப்புறம் நான் ஸ்கூல் வாத்தியாரா போயிருவேன். உங்களுக்கு எல்லாம் வாத்தியாரா இருக்க முடியாது. அதனால நான் ஸ்கூலுக்கு வாத்தியார் வேலைக்கு அடைஞ்சிட்டு காலேஜ் கூப்பிட்டாங்க. காலேஜ் பசங்களுக்கு சொல்லவா வேணும்,
அது ஜாலியாக சந்தோஷமா இருக்கு. அவனை போய் மூச்சு பயிற்சி பண்ணி எனக்கு தேவையா, அவன் மயிரழகு வச்சுக்கிட்டு இருப்பான், நான் உயிரழகை பற்றி பேசிக்கிட்டு இருப்பேன். அவன் மயிரை எப்படி அழகா வச்சுக்கணும், அவன் அது யோசனை இருக்க போயிட்டு உயிர் அழகா வச்சுக்கிற பற்றி நான் பேசினா நல்லாவா இருக்கும்? வரலப்பா அப்படின்னு காலேஜுக்கும் வரல. கிளாஸ் எடுக்க முடியுமான்னு கேட்டேன். காலேஜுக்கு வரலைங்கிறேன், கிளாஸ் எடுக்க முடியுமான்னு கேட்குறீங்க. நீங்க பார்த்துக்கோ, புரிஞ்சுக்கோ, மேற்கொண்டு படிப்போம், தெரியலன்னா ஃபோன் பண்ணுவோம், கேளுங்க, பழகுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. இது பண்றதுக்கு என்ன தகுதி தெரியுமோ? நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. காரணம் இருக்கு, காரணம் சொல்ல மாட்டேன். சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் அனுபவிங்க. இந்த மூச்சு பயிற்சி பண்றதா இருந்தா 4 விஷயம் கடைபிடிக்கணும். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஆமா ஆமா. காபி டீ குடிக்க கூடாது. சிகரெட் தான் சாப்பிடக்கூடாது. சாராயம் சாப்பிடக்கூடாதியா? ஆமையா. அதெல்லாம் உயிர் சக்தியை விரயம் பண்றது. இந்த பயிற்சிகள் உயிர் சக்தியை மேம்படுத்துறதுக்கு பயிற்சி பண்ணிட்டு அப்புறம் அதை குடிச்சு உயிர் சக்தியை குறைச்சிங்கன்னா ஏடி இப்படியே செய்யற மாதிரி இல்ல? அது மாதிரி தான். சொல்லுங்க, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அப்புறம் என்ன பண்ணக்கூடாது? காபி டீ குடிக்க கூடாது, சிகரெட் சாப்பிடக்கூடாது. காபி டீ சிகரெட்னா என்ன தெரியுங்க? 2 காபி பண்ற வேலையை 5 டீ பண்ணும், 5 டீ பண்ற வேலையை 10 சிகரெட் பண்ணும். என்ன? இதுல இருக்கக்கூடிய கஃபின், அதுல இருக்கக்கூடிய டெனின், அதுல இருக்கக்கூடிய நிக்கோடின், இது 3 மூளையில சுரக்கிற செரோட்டோனின்ங்கிற ஹார்மோனை கொலை பண்ணும். செரோட்டோனின்ங்கிற ஹார்மோன் தான் தூக்கத்துக்கு உண்டான உதவி பண்றது. அதை சாப்பிடக்கூடாது. குட் நைட் ஆளை விட்டு பயன்படுத்தக்கூடாது. இட்லி மாவு, தோசை மாவு 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு நிறுத்திக்கணும். இவ்வளவுதாங்க குவாலிஃபிகேஷன். இதுக்கு நீங்க தகுதியான ஆளா இருந்தா இந்த மூச்சு பயிற்சி நீங்க பழகிக்கலாம். யார்கிட்ட வேணாலும் பழகி. அதான் விளமா சொல்லிட்டேன் இல்லையா? ஓ, எந்த பக்கம் மூச்சை விடலேன்னு அதானே கேட்க வரீங்க. சொல்றேன், நீங்க சொல்ல மாட்டேன்னா சொல்லித்தரேன். ஆக மூச்சு பயிற்சி பண்ணும்பொழுது இழுக்கிறது இடது பக்கம் முடிவு பண்ணியாச்சு. சந்திர கும்பகம் பண்ணிட்டு இழுத்து நிறுத்திட்டு அப்படி புடிச்சு நிறுத்திட்டு எந்த பக்கம் விடணும்? திங்கள் புதன் வெள்ளி வளர்பிறை வியாழன் இடது பக்கத்துல விடணும். புரியுதா? சனி ஞாயிறு செவ்வாய் தேய்பிறை வியாழன் வலது பக்கம் விடணும். வளர்பிறை என்ன, தேய்பிறை என்ன? அதானே கேட்க வரீங்க. காலம் இருப்பாங்க. எத்தனை வருஷமா உங்க வீட்டுல காலம்